வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நடுவுநிலைமை அதிகாரம் குறள் எண் 8 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது இந்த குறளில் கோல் போல் அப்படின்னா துலாக்கோல், தராசு மாதிரி ஒரு மனிதன் நீதி வழங்குகின்ற பொழுது நடுவு நிலைமையோடு நீதி வழங்குதல் வேண்டும். சமன் செய்து இந்த துலாக்கோல் தராசை என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வெயிட் போடுறதுக்கு முன்னாடி அதோட முள் நேர இருக்க மாதிரி வச்சுப்போம் ரெண்டு பக்கமும். அப்போ தராசினுடைய ரெண்டு பக்கமும் தட்டு இருக்கும், வலது பக்கத்தில் ஒரு தட்டு, இடது பக்கத்தில் ஒரு தட்டு. அப்போ எந்த பக்கம் பொருளை வைக்கிறோமோ அதுக்கு அடுத்த பக்கம் எடைக்கல்லை வச்சு பார்ப்போம். அப்போ அந்த பொருளும் எடைக்கல்லும் சரியாக இருக்கிறது. அதனால தான் பொருளை எடை போடுவதற்கு முன்னாடி அந்த தராசு கோலை என்ன பண்ணுவாங்கன்னா சமமாக வச்சிருவாங்க. அப்போது அந்த கோல் அந்த தராசினுடைய முள்ளானது நேர இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. அப்போ அந்த மாதிரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அந்த தராசு எப்படி சமமாக பொருளினுடைய அளவையும் எடையையும் காட்டுதோ அதே போல் சான்றோர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீதி வழங்குகின்ற பொழுது ஒரு பால் சாயாமல் இருத்தல். அதாவது ஒரு பக்கம் சாயிறது. ஒரு நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வழக்கை விசாரித்து ரெண்டு பக்க சாட்சியங்களையும் கேட்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த பக்கம் தீர்ப்பு சொல்கிறது. அவர் ஏதோ ஒரு இதை கருத்தில் வச்சுட்டு ஒரு பக்கம் சாயாமல், அதாவது உண்மை எந்த பக்கம் இருக்கோ, நேர்மை எந்த பக்கம் இருக்கோ, நியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் தீர்ப்பு வழங்குதல் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அப்போது அப்படி இல்லாமல் ஏதாவது நடுவு நிலைமையோடு இல்லாமல் ஒரு பக்கம் சாஞ்சு தவறான ஒரு நீதி வழங்கினா அது அந்த நேர்மைக்கு புறம்பான ஒரு செயலாகும். குறளினுடைய பொருள் முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவுநிலை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். இந்த குறளில் பார்த்தா ஒரு பால் கோடாமை அப்படின்னா ஒரு பக்கம் சாயாமல்னு அர்த்தம். அப்போ அதுதான் சான்றோருக்கு அணி அப்படின்னா அழகு. தராசு மாதிரி ஒரு நீதி சொல்கிறோம், நியாயம் சொல்கிறோம், தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னா அதில் தராசினுடைய முள் போல இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.